ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து அடுத்தடுத்த சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். விவரங்களை தொடர்ந்து ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ்குமார், தொடர்ந்து இந்த சந்திப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. பரபரப்பான சூழலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி தற்போது சந்தித்து வருகிறார். இன்று காலை பாகிஸ்தானின் மீது இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து குடியரசுத் தலைவரிடம் அவர் விளக்கமாக எடுத்துரைக்கிறார். ஏனென்றால் குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய முதல் குடிமகர், அவர்தான் முப்படைகளுக்கும் சுப்ரீம் கமாண்டர். எனவே அரசு என்ன நடவடிக்கையை எடுத்தாலும் அது குடியரசுத் தலைவருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட வேண்டியது புரோட்டோகால், கட்டாயம், அதுதான் விதிமுறை. அந்த அடிப்படையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து குடியரசுத் தலைவருக்கு தற்போது பிரதமர் மோடி எடுத்துரைத்து வருகிறார். ஏனென்றால் முப்படைகளுக்கும் தனித்தனியே தளபதிகள் இருந்தாலும் 3 படைகளுக்கும் முதன்மையாக தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர் தான். விமானப்படை, அதே போல கடற்படை, ராணுவம் உள்ளிட்ட 3 படைகளுக்கும் குடியரசுத் தலைவர் தான் தலைவராக செயல்படுகிறார். ஒருவேளை நாளை போர் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது அறிவிக்கப்படுவதாக இருந்தால் கூட அதை குடியரசுத் தலைவர் தான் முறைப்படி அறிவிப்பார். என்னதான் இந்த நடவடிக்கைகளை எடுப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசாக இருந்தாலும் ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதாக இருந்தால் அதனை குடியரசுத் தலைவர் தான் தன்னுடைய உத்தரவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். இத்தகைய சூழலில் தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்தும் அடுத்ததாக இந்தியா என்ன செய்ய போகிறது என்பது குறித்தெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் என்கிற முறையில் அவர் தற்போது விளக்கமாக எடுத்துரைத்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.